கோவை பெரிய தடாகம் பகுதியில் மயங்கி விழுந்த பெண் யானைக்கு இரண்டாவது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இது பற்றிய சம்பவ இடத்தில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் ஷெர்லியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஷெர்லி, தற்போது யானைக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது, அது குறித்த முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் வனிதா. கோவை அடுத்த பெரிய தடாகம் பகுதியில் இருக்க சிட்டைப்பெருக்கி பள்ளம் என்கின்ற இடத்தில் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க பெண் யானையானது நேற்றைய தினம் மயங்கி விழுந்திருந்தது. அதனை அறிந்த அப்பகுதி மக்கள் அங்கு இருக்கக்கூடிய வனத்துறையினருக்கு தகவல் அளித்திருந்தனர். இதனை அடுத்து அப்பகுதிக்கு வந்த வனத்துறையினர் மற்றும் கால்நடைத்துறை மருத்துவர் மனோகர் தலைமையிலான குழுவினர் தொடர்ந்து யானைக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். நேற்றைய தினமானது இந்த யானை, அதாவது சுமார் 30 வயதிற்கும் மேலாக இந்த பெண் யானை இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். எனவே இந்த யானைக்கு வயது முதிர்ச்சி காரணமாக இது மயங்கி விழுந்திருக்கலாம் எனவும் இவர்கள் ஐயம் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் அந்த யானையின் சாணத்தை வைத்து அவர்கள் முதற்கட்டமாக சோதனை செய்தபோது யானைக்கு ஜீரண கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிய வந்ததாக அவர் தெரிவித்தனர். எனவே இதற்காக யானையின் ஜீரண சக்திக்காக யானைக்கு கரும்பு, பழம், இஞ்சி போன்றவை யானைக்கு கொடுக்கப்பட்டது. அதனை அடுத்து தொடர்ந்து பல்வேறு சிகிச்சைகளும் யானைக்கு அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் சுமார் மாலை ஆகிவிட்ட காரணத்திற்காக இந்த பகுதி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோரம் அமைந்திருக்க இந்த பகுதியில் காட்டு யானைகள் இங்கு வர துவங்கியது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த பெண் யானை சுமார் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 7 யானைகள் கொண்ட கூட்டத்துடன் சுற்றி வந்திருந்தது. அந்த கூட்டத்தைச் சேர்ந்த காட்டு யானைகளும் நேற்று இந்த யானையிடம் வந்ததன் காரணமாக தொடர்ந்து இரவு நேரங்களில் இந்த யானைக்கு சிகிச்சை அளிக்க முடியவில்லை. அதன் காரணமாக இன்று காலை 6:30 மணியிலிருந்து இந்த யானைக்கு மீண்டும் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். குறிப்பாக பார்த்தோம்னா நேற்றைய தினமிருந்து தற்போது வரை இந்த யானைக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையிலும் யானையில் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் பார்த்தோம்னால் கும்கி யானை வைத்தும் ஜேசிபி உதவியுடனும் இந்த யானையை எழுப்பும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் இந்த யானை அது எழுந்திருக்க முடியாத ஒரு உடல்நிலை பாதிப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த யானைக்கு உடல் நலம் தேறுவதற்காக குளுக்கோஸ் செலுத்தும் முயற்சியில் இங்கிருக்கக்கூடிய கால்நடைத்துறை மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. வனிதா. ஷெர்லி, நீங்க சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே அந்த பகுதியில் யானைகள் உயிரிழப்பு அதிகரித்து வருகிறதுன்னு. இந்த சூழ்நிலையில தற்போது மயங்கி இருக்கக்கூடிய இந்த பெண் யானை அங்க இருக்கக்கூடிய விஷச்செடியை ஏதோ சாப்பிட்டதுனால தான் மயக்கம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில இது போன்ற உயிரிழப்புகளை, இது போன்ற அசம்பாவித சம்பவங்களை தடுக்க வனத்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர்? குறிப்பா பார்த்தோம்னா கோவை இருக்கக்கூடிய வனக்கோட்டத்தில் கடந்த சில நாட்களாக, அதாவது இந்த ஆண்டு தொடங்கியது முதலாகவே யானைகள் உயிரிழப்பு என்பது சற்று அதிகரித்தே காணப்படுகிறது. குறிப்பாக இந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் இதுவரை 3 யானைகள் கோவை வனக்கூட்டத்திற்கு உட்பட்ட பகுதியிலிருந்து 3 யானைகள் உயிரிழந்திருக்கிறது. இதற்கு முன்பாக, அதாவது ஜூன் ஜூலை மாதங்களில் சுமார் 2 யானைகள் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்தனர். எனவே ரயிலில் அடிபட்டு யானைகள் உயிரிழப்புகளை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளும் வனத்துறை சார்பாக எடுக்கப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம்னால் யானைகள் கடந்து செல்லக்கூடிய பகுதிகளில், அதாவது ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் பகுதிகளில் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கவும், அந்த ரயில்வே தண்டவாளத்தை யானைகள் எளிதில் கடப்பதற்காக அந்த ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டியுள்ள பாதைகளை சரிவு செய்து யானை எளிதில் கடப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. ஆனால் கடந்த 2 வாரங்களாக கோவை வனப்பகுதியில் இருக்கக்கூடிய யானைகள் உடல்நல குறைபாடு காரணமாக இறந்து வருகிறது. உடல்நல குறைபாடு ஏற்படுவது என்பது இயற்கையானது என்று குறிப்பிட்ட பொழுதிலும் யானையின் இந்த மாதிரி காரணங்கள் ஏற்படாததற்கு என்ன மாதிரியான தடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் வனத்துறையினர் ஆலோசித்து வருகின்றனர். தற்போது அதுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகின்றனர். வனிதா. நிச்சயமாக கோவை பெரிய தடாகம் பகுதியில் மயங்கி விழுந்திருக்கக்கூடிய பெண் யானைக்கு தீவிரமாக சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்த உங்களோட கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஷெர்லி.